சற்று முன் இணையத்தில் ஒரு சோகமான அதிர்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது என்றே சொல்லலாம். பிரபல இயக்குனர் பாரதி ராஜா, அதாவது பல இளம் இயக்குனர்களுக்கு வந்துட்டு வாழ்வாதாரம் கொடுத்தவருங்க. தமிழ் சினிமாவையே மாத்தி அமைத்த திறமை இவரிடம் மட்டுமே இருக்கு. மேலும் ஒரு திரைத்துறைய ஒரு படம் எப்படி இருக்கணும், அதை முறைப்படி படித்த மாமனிதன் என்றே சொல்லாங்க. இவரால் பல பேர் வந்துட்டு இன்னைக்கு சினிமால நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. உதாரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கவுண்டமணி, ராதா, ரஞ்சிதா, ராதிகா, இப்படி ஏகப்பட்ட பேர், எக்கச்சக்க பேருங்க. அன்றைய காலகட்டங்களில் எம்ஜிஆர், சிவாஜி இவங்கெல்லாம் இருக்கும்போது, ஜெமினி கணேசன் இருக்கும்போது ஒரு ஸ்டூடியோக்குள்ள தான் ஒரு திரைப்படம் இருக்கும். ஓகேவா? இவர் தான் அப்படி இருக்கக்கூடாது, அதாவது சினிமா வந்துட்டு இயற்கையா நேச்சுரலா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வெளி லொக்கேஷன், வெளி உலகத்துக்கு வந்துட்டு சினிமாவை வந்துட்டு கொண்டு வந்தாருங்க. வெளி லொகேஷன்ல டைரக்ட் பண்ணி அந்த பசுமை கிராமிய வாழ்க்கை எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே திரையில் பிரதிபலித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. பல இயக்குனர்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஆசானா இருந்திருக்காரு. கே பாக்யராஜ், பார்த்திபன், பாண்டியராஜன் பல இயக்குனர்களை உருவாக்கியிருக்காரு. பல நடிகைகளை உருவாக்கியிருக்காரு. பல நடிகர்களை உருவாக்கியிருக்காரு. 16 வயது நிலை அதுதாங்க கமலஹாசனுக்கும் சரி, ரஜினிகாந்துக்கும் சரி, ஸ்ரீதேவிக்கும் சரி, கவுண்டமணிக்கும் சரி மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்றைய காலகட்டங்களில் நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், டைம் டிராவல்னு சொல்லுவாங்க இல்லையா? இவர் படத்துல நடிச்சாதான் நம்ம பெரிய ஹீரோவாக முடியும், பெரிய ஹீரோயின் ஆக முடியும்னு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மைண்ட் செட்டை விதைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. கார்த்தியை இவர் தான் உருவாக்குனாரு. ராதா எல்லாத்தையுமே இவர் படத்துல நடிச்சிட்டாலே அவங்க பெரிய ஆளா உருவாயிரலாம். குறிப்பா அந்த முக ஃபேமஸ் வந்துட்டு தெரிய வந்துருங்க, எல்லாருக்குமே தெரிய வந்துடும். நடிகர் விஜய் கூட அப்பா நான் நடிச்சா எஸ்ஐசி கிட்ட சொல்லியிருக்காரு, இவர் படத்துல தான் நான் நடிப்பேன், அப்பதான் வந்துட்டு டக்குன்னு மக்கள் மத்தியில் ரீச் ஆவேன், என்னோட ஃபேஸ் வந்துட்டு ரீச் ஆகும்னு சொல்லி எஸ்ஐசி கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா இவர் வந்துட்டு நிராகரிச்சிட்டாருங்க. இல்லடா, இவனை வந்துட்டு இப்போதைக்கு ஹீரோவா பண்ண முடியாது, இவனுக்கு ஹீரோவான மூஞ்சியே கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாருன்னு வைங்களேன். ஆனா இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அது பாரதி ராஜாவே சொல்லி பல இடங்கள்ல வந்துட்டு கஷ்டப்பட்டிருக்காருங்க. ஓகே, இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா அவங்க பையனை பெரிய ஆளா இவர் உருவாக்கிடலாம் அந்த மாதிரி நினைச்சாரு. அதுதாங்க இவரோட ட்ரீம். ஆனால் அது நடக்காமையே போய்விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்பாவோட கனவை வந்துட்டு நம்மளும் அதாவது நிஜமாக்க முடியலையே. அந்த சோகத்துல மகனும் பாத்தீங்கன்னா மதுவுக்கு அடிக்ட் ஆகி, அதாவது ட்ரிங்கு சேம் டைம் பாத்தீங்கன்னா சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆகி குறைந்த வயதிலேயே உடம்பை கெடுத்துக்கிட்டாருங்க. 40 வயதுக்குள்ள வந்துட்டு 2025 மார்ச் மாதம் அவர் காலமானாரு. ஆன்மீக ரீதியாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், மகன் தாங்க அப்பாவுக்கு கொல்லி வைக்கணும். அப்பா வந்துட்டு மகனுக்கு கொல்லி வச்சாங்கன்னா அது ஒரு பூர்வ ஜென்ம கர்ம வினைன்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்துக்கே அது ஆபத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஒரு இழப்பை தான் பாரதி ராஜாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க. மகனுக்காண்டி தன்னோட ஒட்டுமொத்த சொத்தையுமே இழந்தார் என்றே சொல்லலாம். அந்த ஒரு கோபத்துல தான் மகனுக்கும் அப்பாவுக்கும் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டு ஒரு 10 வருஷமா 2 பேருமே பேசிக்கிறாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ஹார்ட் பேஷண்ட் ஓப்பன் சர்ஜரி செய்யப்பட்டோன்னு மகன் மேல அவ்வளோ அன்புங்க. இனிமே நம்ம மகனை வந்துட்டு நம்ம பக்கத்திலே வச்சு பார்த்துக்கிறணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு மீண்டும், அதாவது யாருக்கு, மனோஜ் அவர்களுக்கு ஏற்பட்டு தந்தை முன்னாடியே இறந்துட்டாருன்னு வைங்களேன். அது இவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. சேம் டைம் பாத்தீங்கன்னா அந்த கொல்லி வைக்கிற சூழல்ல தேமி 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 அழுதி என்னங்க சொல்றது, அங்கதான் அன்கான்சியஸுக்கு போயிட்டாரு. ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாருங்க. சரியா உணவு எடுத்துக்கல. கடந்த ஒரு 6 மாதமாகவே அவர் தீவிர சிகிச்சை பிரிவுல தான் அங்க இருந்தாரு. அன்கான்சியஸ் நிலைமைக்கு போயிருந்தாரு. ஒவ்வொரு ஸ்பாட்டா காலியாக ஆரம்பிச்சது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை காப்பாற்ற வேணாம், என் மகன் இல்லாத வாழ்க்கையை நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க கூட முடியாது, என்னோட ஒட்டுமொத்த சொத்தையுமே மனோஜ் பேர்ல நல்லது செய்யுங்க. அதாவது அவன் இதய நோயாளியா இறந்துட்டான். சிறு குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இதய நோய் பாதிச்சு, அவங்கள வந்துட்டு காப்பாத்துங்க. என் மகன் மாதிரி குறைந்த வயதுல யாரும் இறந்துடக்கூடாது. என் மகன் பேர்ல ஒரு நிறுவனம் நடத்தி டொனேட் பண்ணுங்க. ஹார்ட் பேஷண்ட் குழந்தைகளுக்கு வந்துட்டு டொனேட் பண்ணுங்க. என்னோட சொத்தை அனைத்துமே அங்க போகணும். என்னோட மனோஜ் பேர்ல வந்துட்டு அதை வந்துட்டு செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அவர் பேசிய கடைசி வார்த்தை அதுதான். அப்படிதான் அவர் சத்தியம் வாங்கியிருக்காரு. கடந்த 6 மாதமாவே அவர் உணவு எடுத்துக்கல. வெண்டிலேட்டர் மூலம் தான் அவருக்கு சிகிச்சை கொடுத்து வந்தாங்க. கடந்த ஒரு 3 நாளாக நுரையீரல் வந்துட்டு கம்ப்ளீட்டா செயல் இழந்து விட்டது. ஓகேவா? மருத்துவர்கள் அனைவருமே கைவிரிச்சிட்டாங்க. 60 கிலோ இருந்தாருங்க. இப்ப அவரை பார்த்தீங்கன்னாலே அடையாளம் தெரியாது. மெலிந்த உடல்ல மண்டை மட்டும் பெருசாகி ஒல்லி ஆயிட்டாரு. அவரே அவருடைய இறப்பை ஏற்றுக்கொண்டார் என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது.
மேலும் பார்த்தீங்கன்னா, வயது 85 ஆவதால் இங்கிலீஷ் மெடிசன் அவர் உடல வந்துட்டு அக்செப்ட் பண்ணலங்க. அதாவது ஏத்துக்கல. இப்ப ஒரு 40 வயதுனா இங்கிலீஷ் மெடிசன் உடல ஏத்துக்கிறோம். இவருமே சாப்பிடாம இருந்திருக்காரு. அவரே முடிவு பண்ணிட்டாரு. நம்ம இதுக்கு மேல நம்ம மகன் இல்லாத பூமியில வந்துட்டு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம மகன் கூடயே போகணும். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. நுரையீரலும் பாதிப்பு ஏற்பட்டு அவர் காலமாகி உள்ளார் என்றும் இணையத்தில செய்தி வெளியாகி உள்ளதுங்க. மேலும் என்ன ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது என்றால், ஆன்மீக ரீதியாக அதாவது எந்த ஒரு மனிதனுமே இறந்தா அவனுக்கு முறைப்படி இறுதி சடங்கு நடத்துவாங்க. ஓகேவா? அதுதாங்க மிகப்பெரிய சம்பிரதாயம். ஆனால் மருத்துவ குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவருக்கு ஏகப்பட்ட நோய். அதாவது 6 மாதமா இந்த நோய் தொற்றிலேயே இருந்து அவர் சிகிச்சை பெற்று வந்து காலமானதுனால, இவரோட உடல் வெளியே போச்சுன்னா, அது சுற்றியுள்ள மக்களுக்கும் வந்துட்டு அந்த நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 85 வயசு ஆயிருச்சுங்க. அதனால வந்துட்டு மருத்துவமனையிலேயே நம்ம வந்துட்டு இவருக்கு இறுதி தகனம் பண்ணிருவோம் அப்படின்னு மருத்துவ ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மனிதனுக்குமே வந்துட்டு இப்படி ஒரு கொடூரம் நடந்தது கிடையாதுங்க. ஆனா இயக்குனர் சிகரம் பாரதிராஜா அவர்கள் பல நபர்கள வந்துட்டு உருவாக்கியிருக்காரு. 100க்கு மேற்பட்ட கலைஞர்கள உருவாக்கியிருக்காருங்க. தமிழ் சினிமாவ வேற பரிமாணத்துக்கு கொண்டு வந்தவரும் இவர்தான். பட் இந்த ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? இந்த செய்தி அறிந்து ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க. சேம் டைம் மருத்துவமனைக்கே போய் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த முக்கிய பிரபலங்கள் சென்றுள்ளதாக இணையத்தில் வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.